தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பதிவுரை பாடல். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். சொல்லுங்க. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். புல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் நற்பேறு பெற்றவர். உங்கள் பதில், நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் நற்பேறு பெற்றவர். நீரோடையோரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிக்கண்டு என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். உங்கள் பதில், நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். மன்றாடுவோமாக. அனைத்துக்கும் முதலும் முடிவுமான இறைவா, எம் ஆதி பெற்றோரின் தவறால் நெற்றி உயர்வை நிலத்தில் விட உழைத்து உண்பா என்று நீர் கட்டளையிட்டீரே. உம் திருமகனின் வருகையால் இதை மாற்றி விண்ணுலகம் அடைய உதவும் இனிய சாதனமாக உழைப்பை மாண்புற செய்தீரே. இந்த தொழிலகத்தை ஆசீர்வதிக்க உம்மை கென்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த தொழிலகத்தில் நிறுவியவரையும், இதன் உரிமையாளரையும், இந்த குடும்பத்தாரையும், இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது ஆசியால் நிரப்பியருளும். இங்கு எப்பொழுதும் உண்மை, அன்பு, நீதி, நேர்மை, சேவை, உழைப்பு முதலிய நற்குணங்கள் வளர்ந்து தொழிலில் முன்னேற்றம் அடைந்து இவர்களும் இவருடைய குடும்பத்தாரும் பிறரும் வாழ்க்கையில் வளம் பெறுவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த தொழிலகத்தையும் இதில் பணிபுரிபவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.